ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு புதிய சித்தாந்தத்தை தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த தலைப்பு பல்வேறு கோணங்களை உள்ளடக்கி இருக்கிறது. முதலில் பிரிந்திருக்கின்ற அல்லது ஒத்த கருத்துடைய அல்லது நம்பால் விருப்பம் கொண்ட யார் யார் இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் சந்தித்து நம்முடைய கொள்கை விளக்கங்களை தெரிவித்து இந்த அணியிலே சேர்க்க வேண்டும் உறுப்பினராக என்பது இந்த தலைப்பினுடைய தத்துவத்திலே முதல் பாகம். அதோடு மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு நாள் செய்துவிட்டு முடிந்தது, நான் 4 பேரை கேட்டேன், 3 பேர் வரல, நாங்கள் ஒருத்தர் வரலன்ட்டு வந்தாருன்னு சொல்லிவிட்டு எழுதிவிட முடியாது. இந்த தத்துவத்தை 1 மாத காலத்துக்கு மேலாக எல்லா இடங்களுக்கும் ஒன்றிய கழக செயலாளர்கள், நகர கழக செயலாளர்கள், இயக்கத்திலே இருக்கிற பல்வேறு பொறுப்பில் இருப்பவர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், ஏன் பொதுச் செயலாளராகிய நானும் கூட பல இடங்களிலே கலந்து கொண்டு தலைவருடைய ஆணை ஏற்று பணியை செய்வோம். முதலில் அவர்கள் மற்றவர்களை நம் கட்சியிலே ஈர்க்கிற பொழுது அவர்களுக்கு வெறும் திமுகவினுடைய கோட்பாடுகளை சொன்னால் மட்டும் எடுபடாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் வெறும் அரசியல் கட்சி அல்ல, அது ஒரு சமுதாய போராளி கட்சி. தமிழ்நாட்டினுடைய இனம், மானம், மொழி, மரியாதை இவைகளை எல்லாம் கட்டி காக்கின்ற ஒரு கட்சி. தமிழ்நாடு யாருக்கும் 2ஆம் தர மாநிலமாக போகக்கூடாது என்பதில் அதிக அக்கறை உள்ள கட்சி. ஆகையினால் மற்றவர்களை சந்திக்கிற பொழுது மொழி மானம் காக்கிற பணியை நாங்கள் செய்கிறோம் என்று எடுத்து சொல்ல வேண்டும் என்பது தளபதியினுடைய கருத்திலே ஒன்று. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.